வடகிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், டிடிவிக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பதால் வேட்பாளர் திரும்ப பெறப்பட்டார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி எப்படி பார்க்கிறது, மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். ஏற்கனவே கடந்த பொது தேர்தலில் விவசாய சின்னத்தில் ஏறக்குறைய 234 சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நிலையில் அதே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சி வைத்திருந்தார்கள். கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் விவசாய சின்னம் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான பதிலை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது. இன்று மாலை 3 மணியோடு வேட்புமனு திரும்ப பெறக்கூடிய கடைசி நேரம். அதன் பின்பு வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய பணியில தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஈடுபடுவார். அந்த அடிப்படையில் அவருடைய முடிவின் அடிப்படையில் விவசாய சின்னமே மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதிலை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கப்படும் என்ற ஒரு தகவலை பதிலாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பதிலின் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்று மாலை நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னத்தை ஒதுக்குவார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி தரப்புல நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய அந்த கோரிக்கை முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.